வெல்கம் டு எம்கேபி ஜீன்ஸ். ஓகே, இந்த சேனலில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது எதை பற்றினா ஃப்ளையிங் ட்ரைனிங் வந்து நம்ம பறக்கிற புறாங்களுக்கு எப்படி டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி முறையாக வந்து நம்ம பறக்கிற புறாக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுன்றத பார்ட் 1 ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது பார்க்கலனா எனக்கு வந்து ஐ பட்டன்லாம் லிங்க் கொடுக்க தெரியாது. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் போடுறேன். அப்படி இல்லைனா ஃப்ளையிங் ட்ரைனிங்கில் லாஸ்ட் அப்டேட் பண்ண வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்ல வர விஷயங்கள் புரியும். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். உன்னால் என்னை ஜெயிக்க முடியலன்னா நீ நான் சொன்னதே செஞ்சுக்கிறியா? காசுக்கு சமானம்னு சொல்லுவில்ல, உசுருக்கு சமானம் தான் பந்தயம். என்ன சொல்கிற? இப்போ வந்து நீங்கள் சத்திரியில் 10 நாள் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சத்திரிக்குள்ளேருந்து புறா வெளில வரப்போகுது. ஓகேவா? இப்போ அந்த 10 நாள், அதாவது 11ஆவது நாள் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, புறாவை நினச்சி சத்திரிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டைங்க அடித்து வச்சுருப்போம்ல, அதுக்கு மேலே புறாவை வந்து போட்டுட்டு கயிறில் மெதுவாக மேலே ஏற்றணும். மேலே ஏற்றி அந்த சத்திரியை உச்சி கொண்டு போயிடணும். சரிங்களா? அதே ப்ராசஸ் தான். புறா வந்து வேறு எந்த புறாவும் வெளில இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது கண்ணில் புறாவே காட்டக்கூடாது, வெளில இருக்க புறாங்களை. ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது புறாவை காமிச்சிங்கன்னா அது மேலேருந்து கீழே இறங்கி கூண்டுக்கு வந்துடும். சரிங்களா? புறாவை ரொம்ப நேரம் கீழே வெளில விட்டு வைக்கக்கூடாது. அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா அது கரெக்டாக பறந்து வந்துருச்சா உடனே நம்ம வந்து கூண்டுக்குள்ளே தான் போகணும் புறா. ஸோ இதுதான் ரூல்ஸு. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். இதில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றதுனால தான் காம்படிஷனில் ஜெயிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. சரிங்களா? அப்போ அடுத்தது பார்ப்போம். நம்ம இப்போ மேலே ஏற்றியாச்சு புறாவை. நம்ம வந்து புறா வந்து சத்திரிக்கு மேலே உட்காந்துருக்கு நினச்சிட்டு ஏற்றிடணும். சரிங்களா? ஏற்றிட்டு அதே மாதிரி தான் ஒரு 5 நாளைக்கு இல்லை ஒரு 6 நாளைக்கு நீங்கள் அதே மாதிரி சத்திரியை டவுன் பண்ணி அந்த ஈவினிங் டைம் 5லேருந்து 6 மணிக்குள்ளே, சரிங்களா, அந்த டைமில் உங்களோட ரெக்கை விட்டு புறாங்கள வெளில விடுங்க. விட்டுட்டு அதுக்கு தீவனம் வச்சுருங்க வெளியில். சரிங்களா? ஒரு 5 நாள் மட்டும் தீவனத்தை வெளியில் வச்சு பழகுங்க. அதுக்கப்புறம் புறாவை அடித்து தரத்தவே கூடாது. சரிங்களா? அதுவாக பறக்கணும். புறா வந்து நம்ம 15 நாள் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, புறாக்கு தீவனத்தை கீழே போடக்கூடாது. அது கூண்டுன்னு ஒன்று வச்சுருப்போம்ல. இப்போ லாஃப்ட்டுனா லாஃப்ட்டுக்குள்ளே புறா டைரெக்டாக உள்ளே போகிற மாதிரி நம்ம ஒரு டோர் செட் பண்ணோம், ட்ராப் டோர் மாதிரி. அதுக்குள்ளே புறா என்ட்ரு ஆயிடுச்சுன்னா அதுக்கு தெரியணும் எங்கே சுற்றினாலும் நமக்கு சாப்பாடுன்றது கிடைக்காது. நம்ம வந்து நம்மளோட இடத்துக்கு போனால் தான் நமக்கு சாப்பாடுன்னு அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணும். சரிங்களா? அந்த தீனி தண்ணிக்காக தான் புறா நம்மக்கிட்ட வருது. சரியா? மற்றபடி விசுவாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த தண்ணி தீனியை நம்ம கூண்டுக்குள்ளே தான் அது கிடைக்குன்ற மாதிரி நம்ம வந்து அந்த 5 நாள் வெளில வச்சதுக்கப்புறம் தீனியை உள்ளே தான் வைக்கணும். வச்சு இந்த ப்ராசஸ் முடியணும். ஓகேவா? புறா கூண்டுக்கு தான் போதாலும் அந்த புறாவை வாட்ச் பண்ணணும். இறங்கினோடனே அதோட மைண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது ரெக்கையை ஃபுல்லாக விட்டு நீங்கள் வெளில விட்டோடனையும் புறா ஈவினிங் ஆயிடுச்சுன்னா கூண்டுக்கு தான் போகணும். நடுவில் கூண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு ஃபுட்டு வந்து ஈவினிங் டைம் மட்டும்தான் வைக்கணும். ஒரே வேலை. நம்ம அந்த ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம பேசணும் போது புறாவோட பேசிக்ஸ் எப்படி இருக்கணும், என்னென்ன கலரில் வந்து நம்ம புறாங்களை வந்து ஓட்டணும், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ காம்படிஷன் லெவல்னு வருவோம். ஓகேவா? காம்படிஷனுக்கு இந்த 1 புறா பறக்க விடுறது, 3 புறா பறக்க விடுறதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. ஏன்னா இப்போ எங்ககிட்டயே வந்து பட்டா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் மாதிரி இருக்கும், ஆனால் இந்த வீடியோவுக்கு முக்கியமான பாயிண்ட் இது. சரிங்களா? இப்போ ரமேஷ் வந்து எவ்வளோ புறாங்க வச்சுருக்காங்கன்னு என் ஃப்ரெண்டோட வீடியோ நான் போட்டிருப்பேன். இப்போ என்கிட்ட எவ்வளோ புறாங்க இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் லாஃப்ட் அப்டேட்டாக அப்பப்போ போடுவேன். சரிங்களா? என்கிட்ட ஒரு 30 ஜோடி இல்லை 25 ஜோடி தாங்க வச்சுருப்பேன் நான். ரமேஷ் கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அவங்கள நானும் என்ன பண்ணுவோன்னா 2 பேருமே புறாங்க வந்து இப்போ ஏதாவது வெளில கேட்குறாங்கன்னா என் லைனை எடுத்து கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா நான் ரமேஷ் லைன்லேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுப்பேன். சரிங்களா? ரமேஷ்து வேறு ரேட்டு, நம்மளது வேறு ரேட்டு. ஓகேவா? ப்ரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நான் எடுத்து கொடுக்க தான் செய்வேன். சரிங்களா? எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ எங்ககிட்ட வந்து நான் முதல்லலாம் எப்படி பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் ஒரு 50 ஜோடி வச்சுருப்பேன். வியாபாரத்துக்கு வரவங்க வியாபாரிங்க வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்டிஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ எப்படின்னா இந்த காம்படிஷனுக்கு விட்றவங்களாம் எப்படி வாங்குவாங்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 30 பட்டாவை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, இல்லைனா 50 பட்டாவை ஆர்டர் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ, ஜெயிக்கிறது 1 புறா தானே, எதுக்கு அத்தனை புறாங்களை வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதில் தாங்க ப்ராசஸே இருக்குது. சரிங்களா? இப்போ அதை வந்து நம்ம உடனே கேட்க மாட்டாங்க, எல்லா லைனும் நம்மகிட்டேருந்து வாங்கிடுவாங்க. சரிங்களா? அதுலேருந்து இறங்கின ஒரு பீஸு, இதுலேருந்து ஒரு இறங்கின பீஸு, ஸோ வேறு பேர்லேருந்து வந்த ஒரு வெடை அப்படின்னு சொல்லி பீஸ் கணக்கில் 30லேருந்து 40 பீஸாவது எடுப்பாங்க குறைஞ்சது. எடுத்துகிட்டு அவங்களாம் வந்து காரில் வந்து வாங்குவாங்க. அட்வான்ஸ் வந்து முன்னாடியே பே பண்ணிடுவாங்க. ஸோ அதோட ஃபுட்டு ரொட்டேஷன் காசு எல்லாமே வந்து நம்ம அதில் வந்து ஓரளவுக்கு டேலி பண்ணிடுவோம். சரிங்களா? அவங்களுக்கு புறா வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கணும், கொடுக்குற பொருள் பேர் சொல்லணும். இப்போ வந்து சவுத் சைட்லேருந்து வாங்குறவங்க அதிகம். சரிங்களா? ரமேஷ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலம் சைடு இந்த மாதிரி வாங்குறவங்க தான் அதிகம். சரிங்களா? இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த 30 பட்டாவும் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி ட்ரைனிங் பண்ணுவாங்கன்னா, பெரிய சத்திரி வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு 10 புறாவை ஃபஸ்ட்டு போடுவாங்க. இந்த ஜனவரிலேருந்து ஜூன் ஜூலையில் தான் காம்படிஷன் நடக்கும். ஸோ அந்த 4-5 மாதம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 10 புறாவை ஃபஸ்ட்டு வந்து சத்திரியில் போட்டு மேலே ஏற்றுறது வந்து 5 புறாவை பறக்க விட்டு பார்ப்பாங்க. சரிங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றது மஸ்ட்டு. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறும். சரிங்களா? ஒரு வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரெஃபரி வந்துடுவாங்க வீட்டுக்கு, இதெல்லாம் எல்லா சேனல்லையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் மேற்கொண்டு சொல்லி அதில் கொஞ்சம் நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? நம்ம டீட்டெயில்டை மட்டும் பார்ப்போம். இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ரெஃபரி வந்துடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னென்ன ஒரு 3 இடம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? சில இடத்துல 2 இடம் தான் சொல்லுவாங்க. ஒன்று சத்திரி, இல்லைனா வேறு ஏதாவது அவங்க வீட்டு பக்கத்தில் உட்காந்து புறா வந்து கூண்டுக்குள்ளே போய் நீங்கள் கையில் பிடிச்சி அந்த வாலில் இருக்கக்கூடிய சீலை வந்து நீங்கள் காமிக்கணும். இதுதான் காம்படிஷனோட ரூல்ஸு. சரிங்களா? ஸோ அது வந்து இதில் நிறைய புறாங்க நல்லா டைமிங் கொடுக்கும், ஃபினிஷிங் இருக்காது. ஃபினிஷிங்னா எப்படின்னா, அந்த இடம் நம்ம வந்து சொல்கிற இடத்துல புறா உட்காராது, வேறு எங்கேயாவது போய் உட்காரும். சரிங்களா? இல்லை இறங்கிட்டு மறுபடியும் போய் பறக்கும். இந்த மாதிரி நிறைய தப்புகள் பண்ணோம். அது என்னென்ன தப்புகள்ன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த 50 பட்டா 40 பட்டா வந்து ட்ரெயின் பண்ணுறவங்க புறாங்களை கழிக்க ஆரம்பிப்பாங்க. எப்படின்னா, இந்த புறா தப்பு பண்ணிடுச்சுன்னா அதை வந்து ப்ரீடிங்கில் தூக்கி போடுவாங்க, இல்லைனா வெளில தள்ளிடுவாங்க அந்த தப்பு பண்ணுற புறாங்களை. சரிங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பேருக்காக மட்டும்தான் இதை எடுக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஏமெல்லாம் எப்படி இருக்குன்னா, இதுக்கு எத்தனை பேர் ட்ரெயின் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. இப்போ 10 பேர் கலந்துக்கலாம், 20 பேர் கலந்துக்கலாம். ஸோ எல்லாருக்கிட்டையுமே புறா வந்து அந்த டைமுக்கு பறக்குதுன்ற கெப்பாசிட்டியை வச்சு தான் அவங்கவுங்க பந்தயத்தில் பேர் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போது காம்படிஷன்றது ரொம்ப ரொம்ப ஹெவியாக போகக்கூடிய சிச்சுவேஷன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இதை கழிப்பாங்கன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 10 புறாவை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஃபினிஷிங் எந்த புறா வருது, சரியா? எந்த புறா டைமிங் காட்டுது, எந்த புறா நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம மாடியை கிராஸ் பண்ணுது, அதாவது நம்ம இடத்த வந்து கிராஸ் பண்ணுது, நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்றதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரெஃப்ரி கேட்குறது என்னென்னா, 1/2 அன் ஹவருக்கு ஒரு தடவை எனக்கு அந்த புறாவை காமிக்கணும், இல்லைனா 1 ஹவருக்கு ஒரு தடவை அது பறக்குதுன்றத அதோட உயரத்தை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பெல்ட்டி அடிக்கிறதுன்றதும் ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா? புறா ஏறும் போது இத்தனை மணி நேரத்துக்குள்ளே பெல்ட்டி அடிக்கணுன்ற ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா? அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அது பெல்ட்டி அடிக்கணும், அடித்து மேலே ஏறுதா கீழே இறங்குதா பெல்ட்டி அடிச்சுன்றதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. எந்தெந்த புறாங்க எந்தெந்த மாதிரி பறக்குதுன்ற ஸ்டைலை நோட் பண்ணுவாங்க. சில புறா லாங் சஃபாரி போகும். சரிங்களா? சில புறா வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹைட்லேயே இருக்கும், ஆனால் நம்ம இடத்தோட அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கும். சில புறா வந்து லோ ஃப்ளையராகவும் ஆகும். சில புறா ஓவர் அடி அடித்து கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுற புறாங்களை கழிச்சிக்கிட்டே வருவாங்க. சரிங்களா? இந்த தப்பு பண்ணுற புறாவை பில்டிங்காக சில புறா போய் உட்காரும், சில புறா மிஸ் ஆகிரும், நம்ம எங்கே பறக்கிறோன்றது தெரியாமல் மிஸ் ஆகிரும். ஸோ இல்லைனா சில புறாங்க பக்ரிங் கிட்ட மாட்டோம். ஸோ இவ்வளோ தப்புகள் பண்ணுற புறாங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிட்டு வருவாங்க. ஸோ இதை வந்து கழித்து கடைசியில் அவங்க செலக்ட் பண்ணுற புறா ஒரு 5 புறாலேருந்து ஒரு 8 புறா தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 8 புறாவில் 2 புறா தான் பந்தயத்துக்கு விடுவாங்க, இல்லை 1 புறா தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5ல் எது பெஸ்ட்டு, இந்த 50லேருந்து கழித்து ஃபைனல் எது வருதுன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸை வந்து ப்ரீஃபாக பண்ணுறது தான் வந்து அந்த 5 மாதம் டைம். அவங்க கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் அந்த பலன் தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அந்த புறா பறந்து அந்த கப்பாடி. புறா வந்து கண்ணா பின்னன்னு பெல்ட் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி புறா அடிச்சிச்சுன்னா நல்லா சுழற்சி இருக்கணும். அந்த சுழற்சி அடித்ததுக்கப்புறம் திரும்பவும் புறா அது மேல் கை புறாவா கீழ்கை புறாவான்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த புறா கூட பந்தயத்தில் பறக்கக்கூடிய புறா கேட்பாங்க. ஜதை கட்டி விடுறது இருக்குது, சோலோவாக பறக்கிற புறாங்க இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி விட போகிறீங்கன்ட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் புறா பறக்க விடுறீங்கன்னா பக்கத்தில் வந்து உங்கள் புறா கூட சேர்ந்து எந்த புறாவும் ஜதை கட்டி பறக்கக்கூடாது.
சரிங்களா. இப்போ பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு வளர்க்கலாம், இல்லைனா பக்கத்து வீட்டு பையன் வளர்க்கலாம். ஸோ சுற்றி வளர்க்குறவங்க வளர்க்கலாம். இப்போ அவங்க நீங்கள் நல்லா பறக்கிற டைமிங்கில் பார்த்துட்டு இந்த புறாங்களோட நம்ம புறாவை தரத்துனா அது வேறு லெவலில் பறக்கும்னு சொல்லி அவங்களும் அந்த டைமுக்கு திரத்தி அவங்க புறாவும் உங்கள் புறாவும் சேர்ந்து அந்த டைமிங் பறந்து கீழே வந்து அது வந்து இறங்கினாலும் அவுட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டில் எய்த்த வீட்டில் இந்த இடங்கள்லாம் துணிகள்லாம் காய போடவே கூடாது. புறாவை பயமுறுத்தி ஓட்டக்கூடாது. சரிங்களா. ஒரு விசில் அடித்தாலும் சரி, ஒரு சவுண்டு பட்டாசு வெடித்தாலும் சரி, புறா வந்து இறங்கி உடனே பறந்துருச்சுன்னா புறா அவுட்டு. சரியா. இல்லை புறா வந்து பறக்க ஆரம்பித்து 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் புறாவை காட்டலைன்னா புறா அவுட்டு. புறா சொன்ன இடத்த விட்டு வேறு எங்கேயாவது தப்பு தவறி இறங்கிருச்சுன்னா புறா அவுட்டு. சரிங்களா. இது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த பந்தயத்தில் பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்து ஜெயிக்கிறவன் தான் கடைசியில் நிற்க போகிறவன். சரிங்களா. அந்த பேர் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இந்த ஏரியாவில் நான் புறா ஒட்டி பேர் எடுத்திருக்கேன்னா அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. ஓகேங்களா. இப்போ வந்து அதே மாதிரி என்கிட்டே புறா எடுத்தவங்க 2 ஜோடி எடுத்தேன், ஒரு 2 பட்டா எடுத்தேன், 3 பட்டா எடுத்தேன் அப்படின்றவங்கலாம் புறா வந்து 4 மணி நேரத்துக்கு கீழே என் புறா பறக்காது. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஓகேங்களா. 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த மாதிரி நீங்கள் சத்திரியில் போட்டு ஓட்டினாலே என் புறா ரிசல்ட் காட்டும். அதுக்கு நான் வந்து கேரண்டி. ஆனால் வந்து என்ன விஷயம்னா, ப்ரோ நான் எடுத்தேன் ப்ரோ, ஆனால் காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன்றவங்கலாம் தயவு செஞ்சு இந்த 4 புறா வாங்குறது 5 புறா வாங்கிலாம் நான் ஜெயிச்சு நான் பேர் எடுத்துடலாமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லைங்க. அப்படி நினைக்கிறீங்கன்னா உங்கள் ரொம்ப தோற்று மனசு நொந்து போயிடுவீங்க. எனக்கு சாபம் விட்டுருவீங்க என்கிட்ட புறா வாங்கினதுக்கு. சரிங்களா. அதனால தான் நான் எந்த கேரண்டியும் கொடுக்க மாட்டேன். புறா பறக்கும், லைனேஜில் ஒரிஜினாலிட்டி இருக்கும் நம்மக்கிட்ட, அதுக்கு நான் கேரண்டி. மற்றபடி வந்து நான் இவ்வளோ நேரம் பறக்கும் 10 மணி நேரம் பறக்கணும்னா நான் யாருக்கும் கேரண்டி கொடுக்க மாட்டேன். இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணி புறாவை பறக்க வைக்கிறதுன்றது உங்களோட திறமை. சரிங்களா. ஓகே, பேக் டு டாபிக். ஓகேங்களா. இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, புறா வந்து நீங்கள் சத்திரியில் இறக்குனவனையும் கூண்டுக்குள்ளே போன புறாவை நீங்கள் கையில் பிடிச்சா டயத்துக்குள்ளே காமிச்சிடணும். சரிங்களா. தண்ணி தீனி வைக்கிறீங்களோ இல்லையோ அந்த புறா வந்து நான் என்னோட தான்றதுக்கு அதுதான் ப்ரூஃபு. அந்த சீல் நம்பரையும் அந்த சீலையும் நீங்கள் காட்டணும். இந்த புறாவை நான் பறக்க விட்டு வந்துடுச்சுன்றதை காட்டணும். அப்போ அந்த டைமிங் எழுதி நோட் பண்ணுவாங்க. சரிங்களா. இது எல்லார்கிட்டையும் நடக்கும். பந்தயத்தில் கலந்துக்கிறவங்களில் 10 பேர்னால் அதில் 5 பேர்கிட்ட இந்த மாதிரி புறாங்க கரெக்டாக இருக்கிறதுனால தான் அந்த புறாவை அவங்க வந்து பறக்க விடுவாங்க. ஸோ இதில் வந்து எத்தனை நாள் ப்ரோ பறக்கணும்னு கேட்டிங்கன்னா, சில பந்தயங்கள் 3 நாள் நடக்கும், சில பந்தயங்கள் 5 நாள் நடக்கும். சரிங்களா. 4 நாள் கூட நடக்கும். ஏன்னா புறா வந்து ஒரு சில டைம் நீங்கள் தரத்தும் போது சீக்கிரம் இறங்கிடலாம் கீழே. ஸோ அதோட மூடை பொறுத்து தான் புறா பறக்கும். ஸோ அப்படி இறங்கிருச்சுன்னா உடனே அந்த புறா அவுட் பண்ணிடுவாங்களான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஸோ இந்த 5 நாளில் அந்த 10 பேர் புறாலையும் உங்கள் புறா எவ்வளோ நேரம் பறந்துருக்கோ அந்த டைமிங்கை நோட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து புறா காம்படிஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. இதுக்கான ட்ரைனிங்லாம் நீங்கள் கொடுத்து இவ்வளோ பெரிய விஷயம் சாதிக்கிறதுன்றது வந்து இதுலேயே உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர் ஆகலாம். சரிங்களா. இப்போ வந்து நான் சரி ப்ரோ நீங்கள் சொன்ன ட்ரைனிங் எல்லாம் ஓகே, இதெல்லாம் ரூல்ஸு எல்லாமே இருக்குது, ஓகே எல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து இப்படி பண்ணால் நான் ஜெயிச்சிடலாமா பந்தயத்தில், நம்ம வந்து புறாவை பறக்க விட்டலான்னா இவ்வளோ ஈஸியெல்லாம் அவங்கள ஜெயிக்க விடவே மாட்டாங்க. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ இவ்வளோ லென்த்து போயிருக்குன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் நல்ல வீடியோவாக போடுறேன்.